Hi, Uncast viewers. Welcome back to another video. Maruti Suzuki Wagon R, top most selling vehicleங்க. ஸோ என்னதான் வந்து வேகனார் ஒரு பாக்ஸி ஷேப்ல இருக்கு, டால் பாய் டிசைனிங், பாடி ரோலாம் நிறைய இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் கிடையாது. இந்த மாதிரிலாம் என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் வருஷம் டாப் செல்லிங் வேரியன்ட்னா அது வேகனார் தாங்க. இந்த வருஷம் வந்து 2வது தள்ளிடுச்சு. டாடா பஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடுச்சு. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்லயே ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சேல் ஆகக்கூடிய இந்திய மக்கள் அதிக விரும்பக்கூடிய ஒரு கார் மாருதி சுசுகியோட வேகனார். ஸோ இந்த வேகனார்ல 2025ல என்ன மாதிரியான அப்டேட்ஸா நம்ம கொடுத்துருக்காங்க, இதோட பிரைசிங் டீடைல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வேகனாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 வேரியண்டா வருதுங்க. LXi, VXi, ZXi அண்ட் ZXi பிளஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 வேரியக்கும் இருக்கக்கூடிய மேஜரான வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஸோ அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வீல்ஸை பொறுத்த வரைக்கும் LXi வேரியன்ட்ல நமக்கு 13 இன்ச்சு வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்ற 3 வேரியன்ட்லயுமே 14 இன்ச்சு வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பேஸ் 2 வேரியன்ட்னா LXi, VXiல வந்து நமக்கு 1 லிட்டர் 1000 சிசி இன்ஜின் வரும். ZXi அண்ட் ZXi பிளஸ்ல 1.2 லிட்டர் 1200 சிசி இன்ஜின் நமக்கு கொடுத்துருக்காங்க. பவர் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு 68 PS ஆஃப் பவரும் 91.1 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில கொடுத்துருப்பாங்க. இதுவே நம்ம கூட இருக்கக்கூடிய 1.2 லிட்டர் இன்ஜின் பாத்தீங்கன்னா 90 PS ஆஃப் பவரும் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தக்க நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டா சொன்னா 113.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது மாருதியோட அந்த ரியலபிளான அந்த கே சீரிஸ் இன்ஜின் தான். நல்லாவே எஃபிஷியன்டான ஒரு இன்ஜின் சொல்லுவாங்க. மைலேஜ் வைஸுமே நல்லாவே இருக்கும் நமக்கு. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் மாருதி கிளைம் பண்றது பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 23 பிளஸும் 1.2 லிட்டருக்கு 24 பிளஸும் கிளைம் பண்றாங்க. பட் ஆன் ரோட் பார்க்கும்போது ரெண்டுமே 20 பிளஸ் வரைக்கும் தருது. ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் தான் நான் சொல்றேன். ஆன் ரோட் கண்டிஷன்ல சிட்டிக்குள்ள ஒரு 17-18, ஹைவேஸ்லாம் நீங்க போயிட்டீங்க 20 பிளஸ்லாம் சாலிடா இந்த 2 இன்ஜினுமே நமக்கு கொடுக்கும். அண்ட் ஃபியூல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் LXi வேரியன்ட்ல மட்டும் தான் நமக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் VXi, ZXi, ZXi பிளஸ் இது மூணுலயுமே மேனுவல் அண்ட் AMT டிரான்ஸ்மிஷன் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த டாப் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் வீல்ஸ்மே நமக்கு அலாய் வீல்ஸா கொடுக்குறாங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165 mm வருது. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 32 லிட்டர் கொள்ளளவு இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. ஒரு போதுமான லெவல்னு சொல்லுவேன். டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் இது வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்டு டிசைனிங் சொன்னாலும் முன்னைக்கு அதாவது Gen 2க்கும் இந்த Gen 3க்கும் நல்லாவே ஒரு அப்கிரேட்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு டிசைனிங் செட்டப்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப்லாவே கம்ப்ளீட்டா ஹாலஜனா தான் ஸ்டில் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது கீழே இண்டிகேட்டர் செட்டப்ஸ் இருக்கு. இந்த டாப் வேரியன்ட்ல நமக்கு ஃபாக் லாம்புமே வந்துருது. மற்றபடி கிரில்ஸை பொறுத்த வரைக்கும் சுசுகி லோகோவோட ஒரு பிளாக் கலர் தான். இந்த சென்டர்ல வரக்கூடிய குரோம் லைன் வந்து LXi வேரியன்ட்ல இருந்து அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா இந்த பம்பர் செட்டப் எல்லாமே ஒரு ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ் பிளாக் கலர்லயே கொண்டு போயிருக்காங்க. பாக்குறதுக்கு லுக்கு வந்து ஆஸ்தட்டிக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா டூயல் டோன் கலர். ஸோ அதனால நமக்கு ரூஃப் பாதிக்கு மேல வந்து பிளாக் பிளஸ் இது வந்து ரெட்டா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் தீம் வந்து ஏஸ்தட்டிக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பிளஸ் இதுக்கு இந்த டாப் வேரியன்ட் போகும்போது நமக்கு அலாய் வீல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது வந்துட்டு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் டாப் வேரியன்ட்ல நமக்கு ORMs பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் பிளஸ் ரிட்ராக்டபிள் ஆப்ஷனாவே கொடுத்துட்றாங்க. அதுவுமே வந்து யூட்டிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும். கம்ஃபர்ட் வைஸ் நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிளஸ் பீப்பிள் எல்லாமே அந்த பிளாக் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தட்ல அந்த புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுபடி சைட்ல கிளாடிங்ஸ், ஸ்கஃப் பிளேட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. பிளேனா நம்ம கொண்டு போயிருக்காங்க. ரியர் செக்ஷன் பார்த்தாலும் நமக்கு டெயில் லைட்ஸ் எல்லாமே ஒரு லாங் டெயில் லைட்ஸா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ 2025ல வந்து டிசைனிங் அப்கிரேட்ஸ்ங்கிறது எதுவும் இல்லை. உள்ள சேஃப்டி வைஸ் சின்ன அப்கிரேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு இன்டீரியர்ல காமிக்கிறேன். அதனால டெயில் லைட் செட்டப்லாம் அதே தான் போயிருக்கு. ரியர் வைப்பர் இந்த டாப் வேரியன்ட்ல வந்து ரியர் டீஃபாகர் வரது இல்லைங்க. ஸோ இது வந்து 2024 மாடல்ல இருந்தே டாப் வேரியன்ட்ல வந்து வேகனார்ல ரியர் டீஃபாகரை எடுத்துட்டாங்க. ஸோ அதை அவங்க திரும்ப கொண்டு வந்தா நல்லா இருக்கும். டீஃபாகர் வரது கிடையாது. மற்றபடி ரிவர்ஸ் கேமராவுமே நமக்கு டாப் வேரியன்ட்ல கிடையாது. ஸோ இப்போ மேனுவலோட டாப் ப்ரைசிங் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 8.4 8.5 லட்சம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது. அவ்வளோ ஒரு ப்ரைசிங்ல ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இல்லாம இருக்கு. அண்ட் சுசுகி லோகோ வேகனார் வந்து இந்த குரோம் ஃபினிஷ்ல அப்படியே கொண்டு போயிருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கஃப் பிளேட்ஸ் பிளாக் கலர்லேயே போற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஸோ பூட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிவர் மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டாக அவங்க யூஸ் பண்றாங்க. எர்டிகாலையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லிவர்ஸ் தான் இருக்கும். எலக்ட்ரிக் டெலிகேட் ரிலீஸ் இருக்காது உங்க இதுல. ஸோ அது தெரிஞ்சுக்கல, நல்லாவே இருக்காது. அண்ட் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 341 லிட்டர் வருதுங்க. ஸோ மேலே வந்துட்டு பார்சல் ட்ரே வந்துருது. நல்ல வைடான ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன். பாடி பேனல்ஸ் எதுவும் விசிபிளா இல்லை. நல்லாவே சைடு எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்காங்க.
மற்றபடி ஹூக்ஸ் லைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. லோடிங் இது வந்து நல்லாவே இருக்கு. நீங்க பெரிய பெட்டி கூட 2-3 வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி சைஸும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 14 இன்ச் வீல்ஸே கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஸ்டீல் வீல்ஸா இருக்கு. ஸோ இதாங்க பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து ரியர் ரோ கம்ஃபர்ட் பார்க்கலாம். ஸோ டோர் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 டிகிரிங்க, நல்லாவே வைடான ஒரு ஓப்பனிங்கா இருக்கு. இங்கிரஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு எஸ்யூவில ஏறி உட்கார மாதிரி ஒரு லுக் இருக்கு. நமக்கு பெரியவங்களாம் ஈஸியாவே ஏறி உட்கார முடியும். டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ், பவர் விண்டோ சுவிச்சஸ் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டா இருக்கு எல்லாமே. இன்டீரியர் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்டில்ஸ் நமக்கு வந்துருது. லைட் எதுவும் இல்லை. கேபின் லேம்ப்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும்தான். செகண்ட் ரோல நமக்கு எதுவும் கேபின் லேம்ப்ஸ் இல்லை. ஹெட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. சீட்டிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா இருக்குங்க. குஷனிங் வைஸ் ஓகே. அண்டர் சைஸ் சப்போர்ட் நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கு. நீ ரூம் லெக் ரூம் நல்லாவே இருக்கு. ஹெட் ரூம் நல்லாவே இருக்கு. ஸோ லீனா இருக்கவங்க ஒரு 3 பேர் இந்த இடத்துல அக்கோமடேட் ஆகலாம். கொஞ்சம் ப்ராடா இருந்தாங்கன்னா 2 பேர், இல்லை 2 பெரியவங்க ஒரு குழந்தை அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லை போக முடியும். ஸோ தான் செகண்ட் ரோட கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃப்ரண்ட்ல போயிட்டு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, டேஷ்போர்ட் லுக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிரைவர் சைடும் பார்த்தீங்கன்னா டோர் நல்லாவே வைட் ஓப்பனிங்காக தாங்க இருக்கு. சுவிச்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஆர்எம்கான அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச்சஸ், 4 பவர் விண்டோ சுவிச்சஸ் எல்லாமே வந்துட்டு. பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஆப்ஷனுமே இருக்கு. அதுபடி சில்வர் டோர் ஹேண்டில்ஸ், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் ஹோல்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸ்பீக்கருக்கான பொசிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கம்ஃபர்ட் ஓரியன்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். டால் ரைடர் இல்லை ஷார்ட் ரைடர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அவங்க வச்சுக்கிட்டு ஓட்டிக்க முடியும் கம்ஃபர்டபுள் வைஸ். அண்ட் டிரைவருக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப், ஆன் ஆஃப் சுவிட்ச், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சுவிட்ச் அண்ட் ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்ட் எல்லாமே இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஏசி லென்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு கூலிங் இருக்குங்க. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். கூலிங் ஓகே, நல்லாவே இருக்கு நமக்கு. அண்ட் சன்வைசஸ்ல பாத்தீங்கன்னா டிரைவர் சைடு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் இருக்கு. கோ டிரைவர் சைடு வந்து சின்ன மிரர் கொடுத்துருக்காங்க அந்த டாப் வேரியன்ட்ல. ஐஆர்விஎம் பாத்தீங்கன்னா நமக்கு டே நைட் ஐஆர்விஎம் வந்திருக்கு. மேனுவல் அட்ஜஸ்டபிள். அண்ட் கேபின் லேம்ப் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் வருது. ஹாலஜன் டைப்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு மைக் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 8 இன்ச்கான டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வித் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்டு சப்போர்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கும் போது கால் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அதுக்கான ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டும் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் கால் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸுமே இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால் பேசும்போது அதுக்கான மைக் வந்து இந்த இடத்துல வைக்காத மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி டேஷ்போர்ட் செட்டப்பை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு அட்ராக்டிவானதாங்க இருக்கு. தீமை பொறுத்த வரைக்கும் பீச் பிளஸ் பிளாக் அந்த ஒரு காம்பினேஷன் நம்ம கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ஒரு டார்க்கினஸ் அப்படிங்கிறது வரல. நமக்கு இந்த இடத்துலமே கொஞ்சம் ஒயிட் ஃபீலிங்கா இருக்கு. மேல ரூஃப்மே வந்து அந்த ஒரு கிரேச் அந்த ஒரு காம்பினேஷன்லேயே போயிருக்கவும் ரொம்ப அந்த கிளாஸ்ட்ரோபோபியா ஃபீலிங் வரல. நல்லாவே ஒரு ஆம்பியன்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் ஏசிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேனுவல் ஏசிஸ் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபோடைமுக்கு வந்து ஆக்ஸ் போர்ட், யூஎஸ்பி போர்ட் இதெல்லாமே இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் மவுண்டட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். டிரான்ஸ்மிஷன் லிவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் நம்ம கொடுத்து டிசைன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. அண்ட் சென்டரா பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்துருது. அதுலயுமே வந்து இந்த குரோம் ஃபினிஷ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்லுமே பார்த்தாலும் இந்த சில்வர் ஃபினிஷ்லாம் கொடுத்து ஸோ லுக் வைஸ் நல்லாவே ஒரு ப்ரீமியமா இருக்க வகையில நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு அது எல்லாமே. ஸோ ஓவராலா முன்னைக்கு இப்போ அதாவது செகண்ட் ஜென்ல இருந்து இந்த தேர்ட் ஜென் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்பேஷியஸான கேபினா நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2025 அப்டேட்ல என்னெல்லாம் அப்டேட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் தாங்க. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் ஏர் பேக் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 6 ஏர் பேக்குங்கிறது ஸ்டாண்டர்டா மாறுதி அக்ராஸ் எல்லா கார்ஸ்லையுமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 2025 வேகனார்லையும் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்குங்கிறது ஸ்டாண்டர்டா வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஹில் ஹோல் கண்ட்ரோலு இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாவே கொண்டு வந்துட்டாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் வேரியன்ட்ல வந்து நமக்கு அன்லாக் பிளஸ் டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லாகா ஸ்பீடோமீட்டர் வந்துருது. டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐடி டிஸ்பிளே வந்திருக்கு. அதில் வந்துட்டு டேக்கோமீட்டர் வந்துருது. ப்ளஸ் டைமிங்கு, ஃபியூயல் இண்டிகேட்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரிப் பி இந்த மாதிரி விஷயங்கள், ஆவரேஜ், ஃபியூயல் கன்சப்ஷன் இது எல்லாமே நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கலோட ப்ரைஸிங் வந்து 5,78,500 எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம கூட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் ZXi Plus. ஸோ இது வந்து 6,99,500 எக்ஸ்ஷோரூம் ரேட் வருது. ஆல்மோஸ்ட் 7 லட்ச ரூபா வருது. இதுலேயே நமக்கு நம்ம கூட இருக்கிற டூயல் டோன் பார்த்தீங்கன்னா ஒரு 7,15,000 அந்த ரேஞ்ச் வரும். நார்மலுக்கும் டூயல் டோனுக்கும் ஒரு 5,000 கூட வரும். அண்ட் இதுலேயே நீங்கள் ஏஎம்டி, ஏஜிஎஸ் போறீங்கும் போது அதுலேருந்து ஒரு 50,000 கிட்டத்தட்ட 7,65,000 தக்கன எக்ஸ்ஷோரூம் ரேட் வரும்.
டீடைல்டு ஆன் ரோட் பிரைஸையும் உங்களுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஷோரூம் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு ஃபுல் டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு பிரைசிங் பட்ஜெட்ல இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா, இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாங்க. நம்ம வீட்டுல எல்டர்லி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க போது அவங்க எல்லாம் உள்ள வந்துட்டு வெளியே போறதுக்கான இங்கிரஸ் எக்ரஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். மைலேஜ் வைஸும் ரொம்பவே சூப்பரா கொடுக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 24.35 டக்குன்னு கிளைம் பண்றாங்க. இது 1.2 லிட்டர் பார்த்தீங்கன்னா 23.5 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிளைம் பண்றாங்க. ஒரு கிலோமீட்டர் தான் 2க்கும் முன்ன பின்ன வருது. ஆன் ரோட் ஓனர் ரிப்போர்ட்டர் மைலேஜும் பார்த்தீங்கன்னா 18 to 22 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு இருக்கு. ஸோ அதனால நல்லாவே ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளாவுமே இந்த வேகனார் வந்து நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டாலுமே மாருதி சைட்ல இருந்து இந்த ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸான ஒரு வெஹிக்கிளா தான் இது இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எல்லாமே நமக்கு வந்து கம்மியான ரேட்லயே தான் வரும். அதனால வண்டி எடுத்து நீங்க லாங் ரன் வச்சு ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காமே இந்த 1.2 லிட்டர் இன்ஜின் இப்பயே நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா 1.2 லிட்டர் வந்து மாருதி நிப்பாட்டிட்டு வராங்க, எல்லாமே 3 சிலிண்டரா வந்துட்டு இருக்காங்க. இந்த 4 சிலிண்டர் இன்ஜின் இப்பயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லாங் லைஃபுக்கு ரியலபிளா நல்லாவே வச்சு ஓட்டலாம். மைலேஜ் வந்து எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே இந்த 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து நமக்கு 150 பிளஸ்லாமே போகக்கூடியது தான். பட் இந்த வேகனாரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 100 to 120 ஹைவேஸ்ல நீங்க டிரைவ் பண்ணாலுமே நல்ல ஸ்டேபிளா தான் இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதெல்லாமே நல்லா தான் இருக்கு. 120 பிளஸ் தான் நீங்க போறீங்கும் போது நாட் ரெக்கமெண்ட் தான். நார்மலாவே அது நாட் ரெக்கமெண்டட். நீங்க எவ்வளவு பெரிய வண்டி வச்சிருந்தாலுமே நீங்க சீரன் டைப் வெஹிக்கிள் எப்படி எடுத்திருந்தாலுமே 120 பிளஸ் போறதுங்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓவர் ஸ்பீடுங்கிறது கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதனால இதை பொறுத்த வரைக்கும் 80 to 120 நீங்க தாராளமா இந்த வெஹிக்கிள்ல போகலாம். நல்லாவே உங்களுக்கு ரொம்ப டிரைவிங் அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். பிரைசிங் வைஸ் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த டாப் வேரியன்ட் டூயல் டோன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்சம் ரூபா ஆன் ரோட் காஸ்ட் வருது. ஏன் மேனுவலுக்கு சொல்றேன். ஸோ இந்த இதுல வந்துட்டு நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. இருந்தாலும் ரிவர்ஸ் கேமரா பிளஸ் ரியர்ல ஒரு கேபின் லேம்ப் கொடுத்துருக்கலாம். ஏன்னா பெரிய கேபின் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் இருக்கு, ரியர்ல ஒரு கேபின் லேம்ப் கொடுத்துருக்கலாம். அண்ட் ஹெட்ரெஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் தான் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னுமே கம்ஃபர்ட் ஓரியன்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு டிஃபாகர் எல்லாமே கூட எடுத்துட்டாங்க. ஸோ அதையுமே அவங்க திரும்ப கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னுமே இது வந்து நல்லாவே ஒரு வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிளா இருக்கும். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.